நூடுல்ஸ் உடம்பு கெட்டதுன்னு யார் சொன்னா? இப்படி செஞ்சு பாருங்க. இது வேற எதுவும் இல்லைங்க, சப்பாத்தி மாவு தான். இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கோம். வாங்க இந்த ஹெல்த்தி நூடுல்ஸோட நியூட்ரிஷன் என்னன்னு பாத்துருவோம். அண்ட் குழந்தைங்க சமைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இதையும் ஹெல்த்தியா பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருமை. சப்பாத்தி மாவு நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா 360 கேலரிங்க. அதுல அதிகமான கார்போஹைட்ரேட் தான். ஒரு 6ல இருந்து 8 கிராம் நார்ச்சத்து இருக்கும். ஒரு 8ல இருந்து 10 கிராம் புரோட்டீன் இருக்கும். 3ல இருந்து 4 முட்டை குழந்தைங்களுக்கு பெர்ஃபெக்ட்டுங்க. ஆனா நீங்க வளர்ந்தவங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு முழு முட்டையும் 4 எக் ஒயிட் நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா கேலரிஸ் கொஞ்சம் கம்மி ஆகும்ல. புரோட்டீனுக்கு இது ஒரு சூப்பரான சோர்ஸ். ஏன்னா எக் யோக்ல எடுத்தீங்கன்னா 50 கேலரி 3 கிராம் புரோட்டீன். நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்களுக்கு ஓகே. எக் ஒயிட் எடுத்தீங்கன்னா 17 கேலரிக்கே உங்களுக்கு 3 கிராம் புரோட்டீன் வந்துருது. ஸோ வெயிட் லாஸுக்கு எக் ஒயிட். வெஜிடபிள்ஸ் சூப்பருங்க. ஆனா எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணா நல்லா இருக்கும். இல்ல டேபிள் ஸ்பூன் இல்ல டீஸ்பூன்ல போட்டா பெட்டரு. குழந்தைங்க அதிகமான ஃபேட் சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அடல்ட்ஸ் இதை கம்மி பண்ணணும். ஏன்னா இது எவ்வளவுதான் ஹெல்த்தியா இருந்தாலும் நீங்க எண்ணெயோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு கேலரிஸ் அதிகமாயிரும். அறியாமையிலேயே நீங்க அதிக கேலரிஸ் எடுக்கிறதுனால வெயிட் போடும். அது உங்களுக்கு இன்டைரக்டா அன்ஹெல்தி ஆயிரும். நீங்க இது வரைக்கும் இந்த சப்பாத்தி மாவு நூடுல்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.